வணக்கம். அன்பான நெக்ஸ்ட் ஜெனரேஷன் அன்பு நேயர்களே, உங்களோடு பேசி மகிழ்வது, உணர்ந்து மகிழ்வது, உங்களோடு உணர்ந்து வாழ்வது உங்கள் சித்தயோகி பேரம்பலவாணன். இந்த ஜூலை மாதத்தை பொறுத்தவரையில் பிறக்கக்கூடியவர்கள் அற்புதமான மனிதர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். ஏனென்றால் ஜூலை என்றாலே கேது பகவானுடைய ஆதிக்கத்துக்குடையது. அந்த கேது பகவானுடைய ஆதிக்கத்துக்குடையவர்கள் ஆங்கில எண் பிரகாரம் 7ஆம் நம்பருக்குடையவர்கள். நல்ல அறிவுத்திறன், நல்ல நுட்பமான சிந்தனை, நல்ல ஞான வார்த்தைகளை பேசக்கூடிய அற்புத மனிதர்கள் இந்த ஜூலை மாதத்தில் பிறந்தவர்கள். அதிலும் மேஷராசி நேயர்களாக இருந்தால் அவருடைய வாழ்க்கை என்பது மிக மிக நுட்பமாக இருக்கும். இராணுவம் மற்றும் கோவில் பிரஸ்காரங்கள்லாம் செய்கிறதில் அதில் ஆதிக்கம், மற்றபடி மற்றவங்களுக்கு உபதேசம் பண்ணக்கூடிய விஷயத்தில் நல்ல திறமை, ஒரு நிர்வாகத்தை கட்டி ஆளக்கூடிய திறமை, இவையெல்லாம் இந்த ஜூலை மாதத்தில் பிறந்து மேஷராசியாக கொண்டவர்களுக்கு அவ்வளவு அற்புதமான நபர்களாக இருப்பார்கள். இவர்கள் வெளியிலிருந்து பார்க்கும் பொழுது கோபக்காரர்கள் போல் தெரியும். செவ்வாவின் ஆதிக்கம் இருப்பதனால் அவர்கள் கோபக்காரர்களாக தெரியும். ஆனால் ஜூலை மாதத்தில் மேஷ ராசியில் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களாக இருந்தால் அவர்களுடைய வாழ்க்கையின் தரம் மிக மிக அற்புதமாக இருக்கும். ஏனென்றால் எதையும் சிந்தித்து வாழ்க்கையில் பல கஷ்டங்களை அனுபவித்து அந்த அனுபவங்களை வாழ்க்கையாக்கி வாழக்கூடியவர்கள். எந்த ஒரு விஷயத்திலும் வேண்டும் வேண்டாம் என்று சொல்லக்கூடிய நுட்பமான சிந்தனை உள்ளவர்கள். ஒரு சிலர் பேசுவார்கள், சில பேர் அப்படியே ஜாடையால் காட்டி தன்னுடைய கருத்துக்களை சொல்லுவாங்க. ஆகையினால் உங்களை பெரும்பாலும் கோபப்படாத அளவுக்கு நடந்துக்கணும்னு உங்களை சார்ந்தவங்க நினைப்பாங்க. கோபம் எதனால் வருதுன்னா, நான் பட்ட கஷ்டம் நீ படக்கூடாது, நான் சொல்கிறத நீ உணர்ந்தினா நீ நல்லா இருப்ப, இப்படி உங்களுடைய எண்ணங்கள் அந்த இடத்த பிரதிபலிப்பதனால. ஏனென்றால் அந்த மேஷராசிக்கு அந்த ஜூலை மாத பலன் எப்படி இருக்குன்னா, 3ஆம் இடத்தில் இருக்கும். பாசத்திற்குரிய, காதலுக்குடைய, அன்புக்குடைய அந்த சூரிய பகவான் மேஷத்திலிருந்து 3இல் இருக்கும்போது தைரியம், பராக்கிரமம், உங்களுடைய டெலிகம்யூனிகேஷன், மற்றவங்களை அனுசரித்து வாழக்கூடிய தன்மை, இவைகள்லாம் அந்த ஜூலை மாதம் மேஷ ராசியில் ஒரு அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இப்படிப்பட்ட அற்புத குணங்கள் இருக்கும். அதே கேதுவின் நட்சத்திரத்தில் இருந்தவர்களுக்கு இப்படிப்பட்ட குணம். அடுத்தது சுக்கிரனுடைய நட்சத்திரமும் மேஷ ராசியில் வருகிறது. அந்த மேஷராசியில் சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் வந்து அவர்கள் ஜூலை மாதத்தில் பிறந்தவர்களாக இருந்தால் அவர்களுடைய வாழ்க்கையின் தரம் திட்டமிடுவாங்க, அதுக்கு தகுந்த மாதிரி செலவு பண்ணுவாங்க. அவங்களே போட்ட திட்டத்தை அவங்களே கலைச்சிருவாங்க. ஆனால் சந்தோஷமாக, ஜாலியாக, அன்பாக, பாசமாக இருக்கணும், உணரணும், பொருளாதாரத்தை ஈட்டணும், பொருளாதாரத்தை செலவு பண்ணணும். அப்படிப்பட்ட எண்ணங்கள் கொண்டவர்கள்தான் இந்த பரணி நட்சத்திரத்தில் பிறந்து மேஷராசியாக கொண்டு ஜூலை மாதமாக இருந்தால் அவர்களுடைய பயன் அப்படி இருக்கும். ஆனால் இந்த மாதத்தில் அவசரப்பட்டுறாதீங்க, நிறைய விஷயத்தில் போய் சிக்கிறாதீங்க. கோபங்கள் நிறைய வரும், உங்களுடைய மருத்துவ செலவுகள் வரும், உங்களுடைய விரயங்கள் வரும். நல்ல பொருள்களுக்காக, நல்ல விஷயத்திற்காக, நல்லவர்களை சார்ந்து பேசுவதற்கான பழக்க வழக்கங்கள்லாம் வரும். உங்களுடைய நுட்பமான விஷயத்தில் உங்களை நீங்கள் உணர்ந்தீங்கன்னா மிக மிக அற்புதமான மனிதர்ன்ற பேரை நீங்கள் எடுக்கிறதுக்கு தகுந்த நபராக இருப்பீங்க. அன்பாக உங்களை ஈர்க்கக்கூடிய விஷயம் உங்களுடைய அன்பு அவர்களுக்கு போய் சேரும். உயர்ந்த மனிதர்கள், மிக மிக தெளிவானவர்கள்லாம் உங்களுடைய அன்புக்கு ஏங்குவாங்க. வீட்டில் எல்லாரோடையும் அன்பாகவும் பாசமாகவும் சிரிப்பாக சந்தோஷமாக ஜாலியாக வாழக்கூடிய ஆற்றல் பெற்றவர்கள் தான் ஜூலை மாதத்தில் பிறந்து மேஷராசியாக இருந்து அது சுக்கிரனுடைய சாரம் என்று சொல்லக்கூடிய பரணி நட்சத்திரத்தில் உள்ளவர்களாக இருப்பார்கள். இருந்தாலும் மனதில் ஒரு குறை ஒன்று இருக்கும். என்ன குறைனா, அது முன்ஜென்ம கர்மாவின் வினையான குறை.
அதே உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து, டைம் ஆஃப் பர்த்து, பிளேஸ் ஆஃப் பர்த்து கொடுத்து உங்களுடைய வாழ்க்கையோட தரம், உங்களுடைய வரலாறு எப்படின்னு கேட்டிங்கன்னா, அதன் மூலமாக அது என்ன குறை, அதை எப்படி நிவர்த்தி பண்ணலான்றத உங்கள்கிட்ட விளக்கமாக சொல்ல முடியும். பொதுப்படையாக இந்த ஜூலை மாதத்தில் பிறந்தக்கூடிய நபர்கள் மிக 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 அற்புதமான செலவு செய்யக்கூடிய, மற்றவங்கள் மீது அன்பு செலுத்தக்கூடிய அறிவானவர்களாக இருப்பீர்கள். அதே நேரத்தில் உங்களை பொறுத்தவரையும் வீடு வாசல் நல்ல ஒரு நிலைக்கு வருவதற்கான எந்த சாராம்சத்தில் நீங்கள் பிறந்தீர்களோ அதை பொறுத்து நீங்கள் படிப்படியாக மேல் நோக்கி வளர்வீர்கள். அதில் எந்த தடை வந்தாலும் அந்த தடையை எப்படி நீங்கள் வின் பண்ணுறதுன்னு யாரையாவது பிடிச்சி அதை கேட்டு அதன் மூலமாக வெளியில் வருவாங்க. ஆனால் நீங்கள் இருந்த நிலையிலிருந்து உயர்ந்த நிலைக்கு வருவதற்கு இந்த மாதம் சிறப்பான அம்சத்தை கொடுக்கும். பெரும்பாலும் அதிக திட்டங்கள் இடாதீங்க, அப்போது உங்களுக்கு பாதிப்பு வரும். அது மட்டும் இல்லாத கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களும் அந்த மேஷராசியில் இருக்காங்க. அந்த கிருத்திகை நட்சத்திரத்தில் மேஷராசியில் இருக்கக்கூடிய ஜூலை மாதத்தில் பிறந்தவர்கள் உங்களை அற்புதமான விஷயத்தில் நீங்கள் தலையிடுவீர்கள், சரியான முறையில் இருப்பீர்கள், தண்டனை கொடுக்கக்கூடியவர்களாக இருப்பீர்கள். இது சரி இது தப்புன்னு சொல்லக்கூடிய தன்மையில் இருப்பீங்க. ஆகையினால் உங்களுடைய வாழ்க்கையானது இந்த மாதம் சிறப்பாக இருக்கும் என்று கூறிக்கொண்டு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். உங்கள் சித்தயோகி பேரம்பலவாணன். உங்களுடைய ஒவ்வொரு தேவைகளுக்கும் எல்லாமே அடிப்படை கணக்கு தான். அந்த அடிப்படை கணக்கின் மூலமாக நீங்கள் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். ஒரு சிலர் கூறுகின்ற மெத்தேடு நிறைய இருக்குது. நாடி ஜோதிடம் இருக்குது, எண்கணிதம் இருக்குது, வாஸ்து சாஸ்திரம் இருக்குது. இது மாதிரி எண்ணற்ற பிரிவுகளின் மூலமாக ஒரு கருத்தை எடுத்து வராங்க. அந்த ஒரு கருத்து உங்களை சார்ந்த கருத்தாக இருக்கிறது. அப்போ தான் நீங்கள் என்னை சார்ந்து எண்கணிதத்தின் மூலமாக எப்படி பார்க்கலாம். என்னுடைய நாடி ஜோதிடத்தில் கையெழுத்து ஜோதிடம் எத்தனையோ வகைகள் இருக்குது. எந்த வகையில் உங்களுக்கு சந்தேகம் ஏற்பட்டாலும் நீங்கள் என்னுடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்ட அந்த எண்ணுக்கு நீங்கள் கேள்வி கேட்டால் அதற்கான பதிலை தர எங்களால் முடியும், தெளிவுபடுத்த முடியும். நீங்கள் தெளிவாக இருந்தால், உங்களை பாதுகாத்தால், அதற்கான இந்த முயற்சியை செய்கின்ற நியூ ஜென்ரேஷனுக்கு ஒரு பெருமையாகவும் அது செய்ததற்கு ஒரு ஆதாரபூர்வமான விஷயமாகவும் இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். மேலும் உங்களுடைய தொடர்பானது உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த் கொடுத்து தெளிவுபடுத்துகின்ற அந்த சார்ட்டின் மூலமாக நிறைய நுட்பங்களை இன்றைய கால சயின்ஸு பிரகாரம் நாங்கள் ஆடியோ வீடியோ எல்லாத்தையும் போட்டு உங்களுக்கு கொடுத்து நாங்கள் தெளிவுபடுத்துவதை நீங்கள் புரிந்து கொண்டால் உங்கள் வாழ்க்கை இனிமையாக இருக்கும் என்று கூறிக்கொள்கிறேன்.